ஜிஎக்ஸ் ஜிஎக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஏஜ் கேட்டகரி 20 to 30 இருந்து உங்கள் சேலரி வந்து 30 to 50K இருக்குது அப்படின்னா 20 இயர்ஸ் கழிச்சு நான் இப்போ சேவ் பண்ண ஆரம்பித்தேன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான தம்ரூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய சேவிங்ஸ் பிளான் பார்ப்போம். ஸோ இந்த என்டையர் சேவிங்ஸ் பிளானை நான் ரெண்டாக பிரிச்சிருப்பேன். ஒன்று வந்து நீங்கள் மாடரேட் ரிஸ்க் டேக்கராக இருந்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு வந்து 20 இயர்ஸ் கழிச்சு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க் டேக்கராக இருந்தீங்கன்னா 20 இயர்ஸ் கழிச்சு உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிளான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க் டேக்கரை பற்றி கவர் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நான் அதை சஜஸ்ட்டும் பண்ண மாட்டேன். ஸோ இவென்ச்சுவலி இப்போ நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 20 வருஷம் கழிச்சு ஒரு 52 லட்சத்தில் இருந்து அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மணி வந்து உங்கள் கையில் நிற்கும். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் சில ரூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், சில டிசிப்ளின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து வி வில் ட்ரை டு கோ. ஸோ டேரெக்டாக நம்ம வீடியோ கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் சேலரி 30,000 இருக்குது அப்படின்னா மொதமாக நான் இதை ரெண்டாக பிரிச்சிருக்கேன். லோ ரிஸ்க் டேக்கிங் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட நீட்ஸுக்காண்டி 15,000 ஸ்பெண்ட் பண்ணலாம், வான்ஸுக்காண்டி 9,000 ஸ்பெண்ட் பண்ணலாம். நீட்ஸுங்கிறது ரெண்ட்டு, ஃபுட்டு, ட்ராவலு. வான்ஸுங்கிறது டைனிங்கு, ஓடிடி, அப்புறம் வீக்கெண்ட் அவுட்டிங், இந்த மாதிரி ஐட்டம்ஸ். அப்படி பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் எமர்ஜென்சி ஃபண்டை சேர்த்து 6,000 ருபீஸ் பெர் மந்த்துக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். அந்த 6,000 எப்படி பண்ணணுங்கிறத நான் டீட்டெயிலாக காட்டுறேன். நீங்கள் ஒரு மாடரேட் ரிஸ்க் டேக்கராக இருக்கீங்க அப்படின்னா நீட்ஸு, ஃபுட்டு, ட்ராவல் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 15,000, வாண்ட்டுக்கு வந்து ஒரு 7,500, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 7,500 பேர் மினிமம் நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத நான் இதில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ லோவஸ்ட் ரிஸ்க். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு 50,000 சேலரி ஏர்ன் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களோட நீட்ஸுக்கு 22,000, வான்ஸுக்கு 13,000, இன்வெஸ்ட்மெண்ட் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு 15,000 எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதே இது உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் மாடரேட் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 2,000 எக்ஸ்ட்ராவாக எடுத்து வைங்க. ஸோ மினிமம் 17,000 எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தம் ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணலை, உங்கள் நீடு, வாண்ட் வந்து இப்போ நான் சொல்கிற ப்ரைஸ் மார்க்கை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சீரியஸாக திங்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு 15,000 to 17,000 எடுத்து வைக்க வேண்டும் மந்த் ஆன் மந்த். ஸோ இப்போ எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். நான் கொஞ்சம் டாப்பான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் லோவர் ரிஸ்க் கேட்டகரி, மாடரேட் ரிஸ்க் கேட்டகரின்னு பிரிச்சிருக்கேன். ஸோ லோ ரிஸ்க் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பிபிஎஃப் மொதல் இடத்துல இருக்குது. ஸோ பேசிக்காக இது வந்து எக்ஸ்ட்ரீம் சேஃபு. 7.1% பெர்சன்டேஜ் பெர் ஆனம் தருது. டேக்ஸ் ஃப்ரீ, 15 இயர்ஸ் வந்து லாக்கிங் பீரியட். ஸோ இது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். பிபிஎஃப் பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் லாக்கிங் பீரியட் இருக்கும். பட் இட்ஸ் எ கேரண்டி ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு தரும். நீங்கள் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பிபிஎஃப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஸோ செகண்ட் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ். ஸோ நான் போயிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு ஷேராக பார்த்து இன்வெஸ்ட் பண்ண எனக்கு தெரியல, ஷேர்ஸ் பற்றின ஐடியா இல்லை அப்படின்னா நிஃப்டி 50ல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக நிஃப்டி 50ங்கிறது டாப் 50 கம்பெனிஸ் இன் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி தே வில் கிவ் அ இண்டெக்ஸ் நம்பர். ஸோ 50 கம்பெனியுமே ப்ராஃபிட் ஆகுது, நாளைக்கு இழுத்து மூடுறாங்கங்கிற பட்சத்தில் மட்டும்தான் யூ வில் மேக் லாஸ். அப்படி இல்லை அப்படின்னா யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் சேஃப். அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் ஹரிசானுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரண்டீடாக 12 to 14% வந்து இட் வில் கிவ். ஸோ இது வந்து ஒரு பாசிவ் கைண்ட் ஆஃப் ஈக்விட்டி. காஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் யூ கேன் கீப் இட் ஆன் அதர் எண்ட். ஸோ தேர்ட் ஒன் வந்து கோல்டு இடிஎஃப் ஆர் சாவரின் கோல்ட் பாண்டுன்னு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாவரின் கோல்ட் பாண்ட் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கவர்மெண்ட் கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு பாலிசிஸை மாற்றிட்டு இருக்காங்க. பட் கோல்டு இடிஎஃப் இஸ் ஆக்சுவலி அ குட் வே டு இன்வெஸ்ட். ஃபிசிக்கல் கோல்டாக உங்களால் மந்த் ஆன் மந்த் கொஞ்சம் வாங்கி வைக்க முடிஞ்சால் நீங்கள் வாங்கி வைங்க. சின்ஸ் இப்போ ஆல்ரெடி கோல்டு ரேட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மந்த்லி நம்ம வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுறதுனால ஸ்பெசிஃபிக்காக என்ன கேட்டிங்கன்னா யூ பெட்டர் கோ ஃபார் கோல்டு இடிஎஃப். ஸோ 8 to 10% சிஏஜிஆர் பொறுத்த வரைக்கும் இட் வில் கிவ் ரிட்டர்ன்ஸ். நான் இப்போ ரீசெண்ட் நடந்த கோல்டு ரேலி பற்றி பேசலை, பட் ஆன் அன் ஆவரேஜ் 8 to 10% டெஃபினெட்லி இட் வில் கிவ் யூ அ ரிட்டர்ன். ஸோ இது வந்து லோ ரிஸ்க். ஸோ லிக்விடிட்டி மியூச்சுவல் ஃபண்ட், எமர்ஜென்சி கார்பஸ். ஸோ பேசிக்காக என்னென்னா இது வந்து ரொம்ப அல்ட்ரா சேஃப். வேர் நீங்கள் எஃப்டி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் போடுறதுக்கு பதிலாக எஸ்ஐபி இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்.
இது ஒரு 6.5 to 7% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரும். எஃப்டி இட்ஸ் சம்திங் லைக் நோ இஸ் குட். பட் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் இது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாகவும் பயன்படுத்திக்கலாம். அட் சம் பாயிண்ட் இன் டைம் உங்களுக்கு உடனே காசை வெளியே எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு இந்த காசை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கூட. ஸோ வித் திஸ் நோட் நம்ம வந்து மாடரேட் ரிஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ மாடரேட் ரிஸ்க்குள்ளே போனோன்னே சில ஃபண்டு பற்றி நான் இதில் பேசுவேன். ஸோ இதில் வந்து பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கார்ட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது. ஸோ இந்த ஃபண்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பேசிக்காக ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து சிஏஜிஆர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்டு 16 to 18% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு கன்சிஸ்டண்ட்டாக. ஸோ நீங்கள் என்ன கேட்டால் ஃப்ளெக்ஸி கார்ட் ஃபண்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபண்டு எப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக பேச மாட்டேன். இது வந்து ஒரு சின்ன வீடியோ ஃபார் பிகினர்ஸுங்கிறதுனால நான் குயிக்காக இதை பற்றி பேசாமல் அடுத்தடுத்த டாப்பிக்கில் பேசுகிறேன். அடுத்து வந்து மிரே அசட் இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. இது என்ன ஸ்கீமுங்கிறத வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஏடிசி பெனிஃபிட் இருக்குது. அட் த சேம் டைம் இட்ஸ் சார்ட் ஆஃப் அன் ஈக்விட்டி 3 years லாக்கிங் பீரியட் இருக்குது. பட் ஓவரால் இது உங்களுக்கு ஒரு 15 to 17% சிஏஜிஆர் கொடுக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்பிஎஸ், ஸோ நேஷனல் பென்ஷன் சிஸ்டம், ஸோ இது வந்து கவர்மெண்ட் பேங்க்டு. அட் த சேம் டைம் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. ஏடிசிசிடியில் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. 9 to 12% சிஏஜிஆர் இயர் ஆன் இயர் உங்களுக்கு கிடைக்கும். மோத்திலால் ஆஸ்வால் மிட்காப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. இதில் நீங்கள் டேரெக்டாகவே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் புரோக்கரேஜ் ஆப்ஸ் லைக் ஜிரதோதா, க்ரோ, கைட்டு இந்த மாதிரியான ஆப்ஸ் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆன் அன் ஆவரேஜ் வந்து 18 to 22% சிஏஜிஆர் உங்களுக்கு தரும். பட் இது வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க்கு. ஏன்னா நம்ம டார்கெட் பண்ணுறது வந்து மிட் கேப்பு. பட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து மிட் ரிஸ்க் பீப்புளுக்கு ஒன்லி தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு லோ ரிஸ்க் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிளான் உங்களுக்கானது இல்லை. நான் ப்ரீவியஸ் சொன்ன பிளான் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணால் போதும். அண்ட் விச் ரிஸ்க் மைண்ட் செட் ஆர் யூ? ஸோ பேசிக்காக நான் வந்து எந்த ரிஸ்க் மைண்ட் செட்டில் இருக்கேன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ எப்படி டிஃபைன் பண்ணணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸே நம்ம ஆல்ரெடி டாப் ஆஃப் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நீங்கள் 30K மந்த்லி சேலரி வாங்குற பர்சனாக இருந்தால் 6,000 to 7,500 rupees மந்த் ஆன் மந்த் எடுத்து வைக்கணும். உங்கள் சேலரி 50K இருக்குது அப்படின்னா 15,000 to 17,000 rupees மந்த் ஆன் மந்த் எடுத்து வைக்கணும். அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன். ஸோ போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோ ரிஸ்க் எடுத்து ஸ்டெடியாக என்னோட வெல்த்தை பில்ட் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா 40% ஆஃப் யுவர் மணியை பிபிஎஃப்ல வச்சுருங்க. 25% ஆஃப் யுவர் மணியை நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வச்சுருங்க, விச் இஸ் பேசிக்கலி லார்ஜ் கேப் ஸ்டெபிலிட்டிக்கான ஃபண்ட். 20% வந்து HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜ் கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது, அதில் வச்சுருங்க. 10% கோல்டு இடிஎஃப்ல வச்சுருங்க. 5% எமர்ஜென்சி ரொட்டேஷனுக்கு வச்சுக்கோங்க. இந்த எமர்ஜென்சி ரொட்டேஷனுக்கு வச்சுருக்கிறதையும் கேஷாக வைக்காமல் ஒரு ஆர்டியில் போட்டு வைங்க. ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் பிரேக் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு அது எமர்ஜென்சி தேவைப்படலைன்னா ஒரு வருஷம் கழிச்சு அது உங்களுக்கு மினிமம் கேரண்டியாக ஒரு 6% ஆச்சு ரிட்டர்ன் தரும். ஸோ இப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா பேர் மினிமம் 9 to 11% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருவீங்க. அண்ட் ஓவரால் டேக்ஸ் சேவிங்ஸ் பொறுத்த வரைக்குமே 46,000 to 46,000 rupees கிட்ட இயர் ஆன் இயர் உங்களால் ஏடிசியில் மட்டுமே சேவ் பண்ண முடியும். நான் வந்து ஒரு மாடரேட் ரிஸ்க் டேக்கராக இருக்கேன். ஒரு ஸ்மார்ட்டாக கொஞ்சம் சீக்கிரம் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா 30% ஆஃப் யுவர் உங்கள் ஃபண்டை பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி காப்பில் வச்சுருங்க. 25% வந்து மிரே அசட்ஸில் வச்சுருங்க. அது வந்து உங்களுக்கு ஏடிசி சேவிங்ஸில் வந்து உங்களுக்கு கவரும் ஆகும். 20% மிட் கேப் எஸ்ஐபியில் வச்சுருங்க. மோத்திலால் ஆர் HDFC மிட் கேப் ரெண்டுமே வந்து கொஞ்சம் பெட்டரானதான். 15% வந்து என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. 10% கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ வித் திஸ் நோட் உங்களுக்கு இது சிஏஜிஆர் படி 13 to 16%க்கான ரிட்டர்ன்ஸை வந்து இது உங்களுக்கு சாலிடாகவே தரும். அண்ட் டேக்ஸ் சேவ் வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 62,400 rupees கிட்ட சேவ் பண்ணியிருப்பீங்க வியா ஏடிசி அண்ட் ஏடிசிசிடியில். ஸோ 10 year ப்ரொஜெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 30K சேலரி வாங்கி வாங்குகிற பர்சனாக இருக்கேன். லோ ரிஸ்க் டேக்கிங் பண்ணியிருந்தா கூட ஃபஸ்ட் இயரில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மணி 72,000 இருக்கும். ஆனால் உங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் பேர் மினிமம் 5% ஆச்சு ரிட்டர்ன் வந்திருக்கும். 75,600 இருக்கும். தேர்ட் இயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே இது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது
2,16,000 இருக்கும், உங்களுக்கு கிடைக்கிறது 2,50,000 இருக்கும். 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதே இது நீங்கள் 10 இயர்ஸ் டவுன் த பீரியட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7,20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, 13,80,000 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கும். 91% கெயின். ஸோ இதே இது நான் ஒரு 30K மாடரேட் ரிஸ்க் டேக்கராக இருந்தால் 180% வந்து நான் கெயின் கிடச்சிருக்கும். நான் இன்வெஸ்ட் பண்ண மணி வந்து 9 lakhs இருக்கும், 25 lakhs கிட்ட எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். அதே இது 50K நான் சேலரி வாங்குற பர்சனாக இருந்து மாடரேட் ரிஸ்க் எடுத்திருந்தா 20 lakhs கிட்ட நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன், 57 lakhs கிட்ட ரிட்டர்ன் பார்த்துருப்பேன். 180% வந்து நான் கெயின் கண்டிப்பாக இதில் எனக்கு கிடைச்சிருக்கும். இது போகவும் நிறைய டிஃப்ரெண்ட் கம்பேரிசன்ஸ் இருக்கு. நான் அதுக்குள்ளே இப்போ போகலை. தெர் இஸ் 7 கோல்டன் ரூல் ஆஃப் இன்வெஸ்டிங் அட் யுவர் யங் ஏஜ்னு ஒன்று இருக்கு. இதையும் ஹெட் டு ஹெட் கம்பேரிசன் பற்றியுமே உங்களுக்கு நான் எடுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.